வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு வயசு குழந்தைகளுக்கு சளி, இருமல், காய்ச்சல் அது மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை உடனடியாக எப்படி போக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன், 2 கருப்பு வெத்தலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இப்போ கற்பூரவள்ளி இலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் துளசி இலை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க கஷாயம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த தண்ணியில் கற்பூரவள்ளி இலையை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெத்தலையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த 200 மில்லி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4ல் ஒரு பங்கு 50 மில்லி வந்து சுண்டி வர அளவுக்கு இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இந்த ஒரு வயசு குழந்தைக்கு அப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைக்கு 10 ml 3 வேளைக்கும் இந்த கஷாயம் கொடுக்கலாம். அது ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இல்லை நான் இப்போ சளிக்கு டேப்லெட்டு, உடம்பு சரியில்லை டேப்லெட் எடுத்திருக்கேன், குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். ஒரு இதுவும் ஆகாது. இது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம், இல்லை முன்னாடியும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு வேளைக்கு 10 ml கொடுக்கணும் இதுக்கு. அதே மாதிரி 3 வேளை கொடுங்க. கஷாயம் நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும். அதில் இருக்க சாறு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு இதுவாகாது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அதோட சாறுவெல்லாம் வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் அது அப்புறமா வடிகட்டி அப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாம். பாருங்கள் தண்ணியோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் மிளகெல்லாம் உடச்சி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் முழுசாகவே போடலாம், அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. பாருங்கள் தண்ணியோட கலர் எப்படி க்ரீனிஷாக மாறிட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்க போகிறோம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு 10 மில்லி 3 வேளையும் கொடுக்கணும். இந்த கஷாயம் என்னுடைய ஒரு வயசு குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.